ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது அமெரிக்காவினுடைய தந்திரமான தாக்குதல்கள் ஈரான் மேலே தொடுத்திருக்காங்க. இது சம்மந்தமாகவும் ஈரான் வந்து இப்போ நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தண்டர் போல்ட் இடிமின்னல் தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அமைச்சிருக்காங்க. இது சம்மந்தமாகவும் மேலும் நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தலைக்கு $10 மில்லியன் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. இது யார் என்ன என்பது பற்றியும் இந்த காணொலியில் ஷார்ட்டாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதாவது இந்த ஒரு வார காலமாக நம்ம அமெரிக்காவின் தாக்குதல்களையும் மற்றும் ஈரானினுடைய பதில் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதாவது தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் தான் அதனுடைய லிங்க் நான் கொடுத்துட்ருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வர காணொலியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சி புரியும். இப்போ நேற்று நடந்தது என்ன அப்படின்னாக்கா, தெஹ்ரானினுடைய ஒரு இமாம் என்ன இந்த ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 பாயிண்ட்ஸை அவங்க இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தையை முழுவதுமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது பழிவாங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் பாயிண்டாகவும், மேலும் ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களையும் இந்த மிடில் ஈஸ்ட்டை விட்டே எடுக்கணும் அப்படிங்கிறதாகவும், 3வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் இந்த ஜியோனிசம் இந்த நாட்டிலிருந்து இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும், மேலும் இந்த உலகத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இல்லாத அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு மக்களுக்கும் அந்த இராணுவத்துக்கும் ஒரு கட்டளையாகவே அவர் இந்த இமாம் வந்து அறிவிச்சிருக்காரு டெஹ்ரானில். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது இப்போ ஈரான் மேலே தொடர்ச்சியாக வந்து தாக்குதல்களை தொடுத்துட்டு வருது இல்லைங்களா. இது எதை நோக்கி போகுது அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையும் நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவானது மிக தந்திரமான முறையில் அந்த தாக்குதல்களை முன்னெடுத்துட்டு வராங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கடற்கரை பகுதிகளில் உள்ள அவங்களுடைய ரேடார் சிஸ்டங்கள், இராணுவ தளங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி அவங்க எந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அது அத்தனையுமே வந்து அடித்து அதை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ வந்து அமெரிக்கா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் டோல் வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 தீவுகள் பக்கத்தில் இருக்குது. அது வந்து என்னென்னா லார்க் ஐலாண்டு, ஹார்முஸ் மற்றும் குஷம் ஐலாண்டு. இந்த 3 தீவுகள் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நேற்று நைட்டு தொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லார்க், ஹார்முஸ் இது 2 தான் எதிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் வசூல் பண்ணுறக்கூடிய ஒரு அவங்களுக்கு சாதகமான ஒரு ஐலாண்டு. இதை வச்சு தான் அவங்க வந்து அந்த நடுவில் சென்டராக அது வந்து வழி விட்டு அதில் 2த்தையும் செக்யூரிட்டி கார்டு போட்டு அவங்க வசூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஐலாண்டை கைப்பற்ற நோக்கத்திலேயே அமெரிக்காவானது மிக கடுமையான தாக்குதல்களை அந்த ஐலாண்டுகளையும், குஷம் ஐலாண்டு அங்கேயும் தொடுத்து அங்கே உள்ள ரேடார் சிஸ்டங்கள், அதாவது வாட்டர் பிளான்ட் அங்கேயும் அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பவர் பிளான்ட் அதுலேயும் அடித்து அதையும் சுத்தமாக ஒன்றும் இல்லாத ஆக்கியிருக்காங்க. அடுத்து அப்படியே வந்து படிப்படியாக தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, தாக்குதல்களை விரிவுபடுத்திட்டு போகிறாங்க. அடுத்து பாந்திரபாஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். அங்கேயும் மேலும் வந்து கடுமையான தாக்குதல்களை செஞ்சுருக்காங்க. அங்கே உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள், அங்கே உள்ள இராணுவ ரேடார்கள், கருவிகள், அதே மாதிரி இராணுவ நிலைகள் சார்ந்ததும் மற்றும் அந்த சேமிப்பு கிடங்குகளை பார்த்து, ஏவுகணை தளங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக நுணுக்கமாக அடிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உள்ளேயும் போகிறாங்க. அந்த நேற்று பார்த்தா ஒரு 6 பாலங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாந்திரபாஸினுடைய ஜாயிண்ட் பாலமாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து ஒரு 2 பாலங்களை நேற்று 6 பாலம், இன்னொரு ஒரு 2 பாலம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க. அடுத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பாலத்துக்கும் இணைப்பு வந்து அதாவது பக்கத்தில் அடிச்சாக்கா உடனே நேற்று அடித்த பாலத்தையும் உடனே சரி பண்ணி பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக விட்டு படிக்கிறாங்க. அதாவது சீக்கிரமாக அந்த ராணுவம் வந்து உடனடியாக அந்த களத்துக்கு வராத அளவுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி 8 தூரத்தில் அடிக்கிறாங்க. அந்த வரைபடத்தில் பாருங்கள், அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க ரெட்டில் அது 2மே பாலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த 2 பாலத்தையும் துண்டிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கடற்கரை ஓரமாக ஒரு ரெட் லைன் போட்டிருக்கும் பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஜோனாக ஆயிடுச்சப்போ அதில் வந்து செயல்படாத அளவுக்கு அவங்கள அந்த பகுதி ஃபுல்லாகவுமே தாக்குதல்களை தொடுத்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து அந்த வழித்தடங்களையும் அடிச்சுட்டு வராங்க. அடுத்து அந்த கனெக்டிங்காக வரக்கூடிய அந்த வழித்தடமும் பிரிட்ஜையும் தாக்குதல் செஞ்சு அழிச்சிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அதில் வந்து ஒன்றாக இணையாத அளவுக்கு எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டு வராங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு வரைபடத்தை பாருங்கள், அந்த ரெட் ஜோன் அதாவது பிளாக் கோடு வந்து ஒன்று மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி தெஹ்ரானினுடைய உள்பகுதிக்குள்ளே போகிறாங்க. அந்த கருப்பு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த தாக்குதல்களை விரிவுபடுத்தி ஒன்று அதிகப்படுத்தி உள் தாக்குதல்களை இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு உள்கட்டமைப்பையும் பாதிக்கக்கூடிய அந்த தாக்குதல்களை மேற்கொண்டுட்டு வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, பாந்திரபாஸ், அப்புறம் அஸ்வாஸ் பகுதியில் மிக கடுமையாக பாதிச்சிருக்கு. அந்த குஷம் ஐலாண்டு, அப்புறம் சிற்கு அந்த ஐலாண்டு மற்றும் பல பகுதிகளை தொடர்ச்சியாக படிப்படியாக தாக்குதல்களை விரிவுபடுத்தி உள்பக்கமாக போயிட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த தாக்குதல்கள் யுத்தியை மாற்றி மிக கடுமையாக, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய குவைத்து, பஹ்ரைன், கத்தார் ஆகிய நிலைகளில் மிக கடுமையான தாக்குதல்களை கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இவங்களுடைய வாட்டர் பிளானே அடிச்சிருக்காங்க. அதாவது முக்கியமானது வளைகுடா நாடுகளில் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தான்.
அதை தான் மெயினாக எல்லாம் பார்ப்பாங்க. அதையும் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க பதிலுக்கு குவைத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அந்த மீன் உற்பத்தி நிலையம், இதையெல்லாம் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி. அது பார்த்தா படிப்படியாக என்ன ஆயிடுதுன்னா, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தாக்குதல்களை விரிவுபடுத்திட்டு தான் போகிறாங்களே ஒழிய குறைக்கிற மாதிரி தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது பவர் பிளான்ட்டு, அப்புறம் அந்த வாட்டர் சுத்திகரிப்பு நிலையம், ரேடார் சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சென்டரு, அடுத்து அந்த அதாவது அந்த அமெரிக்க ராணுவத்துக்கு தேவையான எரிபொருள் சேமிப்பு கிடங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அடிச்சிருக்காங்க. அடித்து சுத்தமாக ஒன்றும் இல்லாத பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பில்லியன் வந்து குவைத்து இதில் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குவைத்து சேர்ந்ததில் அதாவது அப்துல்லா துறைமுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெரி போர்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு அதாவது எண்ணெய் சேகரிப்பு நிலையம், அது எண்ணெய் உற்பத்தி நிலையம், அவங்களுக்கு சொந்தமான அந்த ராணுவத்துக்கு சொந்தமான அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான 2 எண்ணெய் கிணறுகளையே அடித்து சுத்தமாக ஒன்றும் இல்லாத பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி பஹ்ரைன்லேயும் மிக கடுமையான தாக்குதல்கள், 5th ஃப்ளீட்டு, அப்புறம் அது ஷேக் ஈசா, அதே மாதிரி அங்கே உள்ள அந்த பாலத்தையும் அடிச்சிருக்காங்க. பாலத்திலையும் சேதம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அதே மாதிரி உள்கட்டமைப்பு, அந்த ராணுவ தளங்கள்லாம் எங்கே இருக்குது, ராணுவ மிலிட்ரி பேஸ் எங்கே இருக்குது, அவங்க எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்காங்க, அந்த மாதிரி குறி வச்சு பஹ்ரைனையும் குவைத்தையும் மிக கடுமையாக தாக்கிட்டு வராங்க. ஏன்னா இவங்க 2 நாடுகள் தான் அதிகமாக வந்து இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூட கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களும் மறைவாக வந்து அந்த வேலைகளை ஈடுபட்டு தான் இருக்காங்க ஈரானுக்கு எதிராக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறைவாக இருக்காமல் அதிகமாக அதாவது உளவு செய்யாத, அதாவது ஈரானுக்கு எதிராக செயல்படாத மாதிரி காமிச்சிட்டு வராங்க. ஆனால் பஹ்ரைனுக்கு குவைத்தும் வெளிப்படையாக அதிகமான அமெரிக்காவுக்கு சாதகமாக நிறைய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவுக்கு அதாவது தரைப்படை அனுப்புவதற்கான ஐடியாலஜியும் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ரைன் மூலிமா தெரியப்படுத்தியிருக்காங்க. அதையும் வந்து ஈரான் மிக கடுமையாக அந்த கோபத்திலையும் அடிச்சிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரானும், அதாவது பஹ்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வரம்பு மீறி ஈரான் வந்து எங்கள் மேலே தாக்குதல் செஞ்சுட்டு வராங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ரைன் குவைத் இவங்களாம் வந்து அறிக்கை கொடுத்துட்டு கண்டனம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கான யார் கேட்க போகிறா அப்படிங்கிறது தெரியல. அவங்க செய்கிறதெல்லாம் சரி, இவங்க பதில் தாக்குதல் செய்யும் போது இவங்களுக்கு வலிக்குது. அதே மாதிரி ஈரான் வந்து 16 கட்ட வியூ அலை தாக்குதல்களை அந்த பஹ்ரைன் மீன் குவைத் மீனையும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓமன் வந்து டுக்கம் துறைமுகத்தில் மிக கடுமையான சேதமும் தாக்குதல்களையும் ஈரான் ஏற்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாம் பிளாசா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் ராணுவ, அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் அங்கே தங்கியிருந்தனால அங்கே கடுமையான தாக்குதல்களை ஏற்படுத்தி அந்த அதில் தங்கியிருந்தவர்கள் 10 பேருக்கு மேலே இறந்திருக்காங்க, பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓமன், அதாவது சலாமா பாறை அப்படின்னு சொல்கிறது ஒரு கண்காணிப்பு ரேடார் சிஸ்டம் அங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து மிக விலை உயர்ந்தது. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் அவங்க கண்காணிச்சு கண்டிப்பாக சரியான முறையில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓமனில் இருக்கக்கூடிய, முன்னாடி ஓமன் வந்து ஆதரவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அகைன்ஸ்டாக மாறுற மாதிரி இருந்ததுனால ஓமன் இப்போ விட்டு வைக்காமல் அடிக்கிறாங்க. அந்த தளங்களை ரேடார் சிஸ்டம், அப்புறம் அவங்களுக்கு பேட்டரி ஆயுதங்கள், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ராணுவம் சம்மந்தப்பட்ட அனைத்து நிலைகளையும், எரிபொருள் கிடங்குகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கணுங்கிற ஒரு முடிவில் மிக கடுமையாக ஓமன் மேலேயும் தாக்குதல்களை தொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி F-35 ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் பறந்த F-35 ஒன்று ஈரான் அதே மாதிரி ட்ரோன்களையும் சுட்டிருக்காங்க. MQ-9 ட்ரோனும் பாதிப்பிற்குள்ளாக இருக்குது. அதே மாதிரி ஷாஹித் ட்ரோனுக்கு இணையாக அவங்க வந்து இன்னொரு லுக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் ஒன்று மாடுலேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரோன்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் மிதந்துட்டு கிடக்கு, சுட்டு வீழ்த்திருக்காங்க ஈரான் IRGC. அதே மாதிரி இந்த F-35 இதே ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாகி உடனடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய துறைமுகத்தில் தரையிறங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தாரினுடைய அதாவது அல்-உதைதீன் ஏர்போர்ட்டில், அதாவது அல்-உதைதீன் அமெரிக்க ராணுவ நிலையத்தில் கிட்டத்தட்ட 3 to 5 வரையிலும் இருக்கக்கூடிய அதாவது எரிபொருள் நிரப்பும் விமானம் இருக்கு இல்லையா, KC-135, ஏற்கனவே இப்போ முன்னாடி சண்டையிலையும் அதுதான் வந்து 40 நாள் போரில் அடித்து துவசம் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் அது வந்து 3 to 5 வரையிலும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது, அது வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியன் IRGC அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகள் மற்றும் அந்த ராணுவத்துக்கு சம்பந்தமான அவங்களுக்கு தேவையான அந்த எரிபொருள் நிரப்பு கிடங்கு, அந்த விமான அதாவது போர் விமானங்கள் நிறுத்தக்கூடிய கிடங்குகள், அந்த பகுதிகள் ட்ரோன் கிடங்குகள், அதாவது வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆலைகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அல்-உதைதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, குவைத், அல்-உதைதீன் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோர்டானை அடிக்கும்போது தான் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, ஜோர்டான் அடிக்கும்போது அதாவது தண்டர்போல்ட், அதாவது ஆப்ரேஷன் தண்டர்போல்ட் இடிமின்னல் தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் நசர் 2 தான் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பேரை மாற்றிட்டாங்க. ஏன்னா ஈரானுக்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்திட்டாங்க. அதாவது உள்கட்டமைப்பு, எரிசக்தி நிலையம், அதெல்லாம் வந்து மின் உற்பத்தி நிலையம் அதாவது நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் அடிச்சிருக்காங்க, மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் அடிச்சிருக்காங்க. அதனால வந்து ஈரானும் மிக கடுமையான தாக்குதல்கள் தொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த அந்த 40 நாள் போரில் கூட வெறும் IRGC, அதாவது ஈரானினுடைய ராணுவத்தினுடைய ஒரு படைப்பிரிவு தான் அந்த IRGC, அவங்க மட்டும்தான் பயன்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க
அதில் ஈடுபட்டதுலேயே அந்த 40 நாள் போரில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிட்டாங்க. இப்போ இந்த நேற்று நடந்த இந்த தாக்குதல்கள் 4 அலை தாக்குதல்லாம் நடந்ததில்ல. இந்த 2 அலை தாக்குதல்கள் வந்து IRGC நடத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 2 அலை தாக்குதல்கள் வந்து வளைகுடா நாடுகள் மேலே தாக்குதல் பண்ணது ஈரானினுடைய அஃபிஷியல் ராணுவம், அதாவது அவங்க ராணுவம் ஈரானினுடைய ராணுவம் நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருவரும் இணைந்து தான் இந்த போரில் களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த வீரியம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய தாக்குதல் ஊற்றி மிக அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஜோர்டானில் தாக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பேரை மாற்றி இனி வந்து தண்டர்போல்ட் ஆப்ரேஷன் தண்டர்போல்ட் இடிமின்னல் தாக்குதல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஜோர்டானை தாக்கும்போது ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. அதாவது தகுதியான எங்களுடைய சகோதர புதல்வர்களே, கத்தார் அதாவது எங்களுடைய சகோதரர்களே அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுடைய மதிப்பிற்குரிய அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு அன்பிற்குரிய மக்களாகிய ஜோர்டானிய மக்களே, எங்களுடைய சகோதரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது கத்தார் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது கத்தாரில் இருந்த உதைதீன் விமான நிலையம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த உதயத்தின் அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவ நிலையங்களை நாங்கள் மிக கடுமையான தாக்கி அது முழுவதுமாக செயல்படாத சேதத்திற்கு உள்ளாக்கிட்டோம். அந்த விமான நிலையத்தை அதில் உள்ள அனைத்தையுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டானில் அஷ்ராக்கினுடைய அந்த ராணுவ நிலையத்தில் கொண்டு வந்து திரும்ப வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம இஸ்லாமிய நாடுகளை மிக கொடூரமான முறையில் தாக்குதலுக்கும் அவங்களை அழிக்கிறதுக்கும் இஸ்லாமியர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீன மக்களுக்கு மிக கொடூரங்களை விளைவித்ததும் இந்த அஷ்ராக்கினுடைய அந்த ராணுவ நிலைகளில் இருந்து தான் அமெரிக்கா செஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இது வந்து கொண்டு வந்து நம்ம மக்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிட பகுதிகளில் திரும்ப அந்த அங்கே காலி செய்த அனைத்து ரேடார் சிஸ்டங்கள்லேருந்து ராணுவ உபகரணங்கள் எல்லாத்தையும் அந்த ராணுவ விமானங்கள் போர் விமானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே மாற்றி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதைத்தான் நாங்கள் வந்து அழிக்கிறோம், இதைத்தான் நாங்கள் வந்து அழிக்கிறோம். அதனால் உங்கள் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, உங்கள் மேலே எந்த விதமான வருத்தமும் எங்களுக்கு கிடையாது. இதை வந்து நீங்களே அப்புறப்படுத்தணும். அந்த இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு செயல்களை இவங்க இப்போ ஆட்சியாளர்கள் நடத்தும் போது அதை நீங்களே தட்டி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடன் இணைந்து நீங்கள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சரியான தக்க பாடத்தை நீங்களும் கற்றுக் கொடுங்க. எங்களுடன் இணைந்து அந்த ராணுவ தளங்களை நீங்களும் அழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அடிச்சிருக்காங்க ஜோர்டான் உள்ள அந்த அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மிக கடுமையான தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் 20க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணைகளை கொண்டு அடிச்சிருக்காங்க. அடித்ததில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெடிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. கட்டளை தளம் இந்திய அதாவது அந்த ராணுவ ரேடார் சிஸ்டம், அதே மாதிரி வெடிப்பொருள் அதாவது வெடிப்பொருள் கிடங்கு நிறைய பாதிப்புகளும் அங்கேயும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து இதில் எல்லாமே வந்து ஜோர்டான்லேருந்து அதிகமாக ஈரானை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படிங்கிறதுனால இஸ்ரேலை தாக்கும் போது இங்கேருந்து அதிகமாக வந்து தடை அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பை யூஸ் பண்ணி தடுத்துருவாங்க. அதனால் வேண்டி ஜோர்டான் தான் மெயினாக எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறதுனால ஜோர்டான் வந்து மிக கடுமையான முறையில் ஈரான் தாக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானின் ஐஆர்என் நியூஸே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எர்பில் அதாவது குர்திஸ்தான் பகுதிகளில் உள்ள எர்பில் துறைமுகத்தை மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த எர்பில் துறைமுகங்கிறது குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்துக்கு சொந்தமானது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு நிலையங்கள் மற்றும் 2 கிணறுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குர்திஸ்தான் மக்களை கிண்டி விட்டு அவங்க ஈரானில் தரைப்படையை அனுப்புறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்க்கு தீவை கைப்பற்றி ஈரானில் தரைப்படையை உள்ள அனுப்புறதுக்கு அமெரிக்கா ஒரு நரித்தந்திரமான ஒரு திட்டத்தை கையில் வச்சு இப்போ செயல்பட்டு வர்றாங்களாம். அதுக்காக தான் எங்கே அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேராஷூட் மூலமா அங்கங்கே ஆட்களை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு சில தாக்குதல்களை செஞ்சுட்டாங்கன்னா உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது ஈரானில் முடியாத விஷயம். அந்த மாதிரி அங்கே தரைப்படை அனுப்பும்போது இந்த குர்திஸ்தான் பகுதி மக்களுக்கு இப்படியே தரைப்படை வழியாக உள்ள அனுப்பி விடுறதுக்கு இங்கேயும் இந்த குர்திஸ்தான் பயங்கரவாதிகளும் ஈராக்கிய இந்த ராணுவ தளங்களும் அதிகமாக வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான அடிச்சு சுத்தமாக அதை பயன்படாத அளவுக்கு நாசி பண்ணிட்டாங்க. எர்பில் குர்திஸ்தான் பகுதிகளில் உள்ள அந்த ராணுவ தளங்களை இனி வந்து அது பயனுக்கே வராது அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அவங்களும் எதிர்த்தாக்குதல் அந்த எதிர்ப்பு குழுக்கள் மேலேயும் செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தும் எதிர்ப்பு குழுக்கள் அதை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எதிர்ப்பு குழுக்கள் வந்து அதாவது ட்ரம்பினுடைய உயிருக்கு விளை வச்சிருக்காங்க. யார் ட்ரம்பை கொள்கிறாரோ அவர்களுக்கு வந்து நாங்கள் $10 மில்லியன் பரிசளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்கள் தான். அவங்க ஈராக்கினுடைய அரசாங்கத்தின் ஒரு படைப்பிரிவு தான். அவங்களும் எப்படி ஈரானில் IRGC பிரிவு இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களும். ஆனால் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அரசாங்கத்துக்கு அவங்களுக்கும் இருக்குது. அதை புறப்போக்கில் அவங்களுக்குள்ளே கலைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ஆய்வாளர் ஒரு அமெரிக்கா அதாவது ஈரானினுடைய அரசியல் ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஈரான் மேலே தரைப்படையை அனுப்பி ஈரானுடைய தீவுகளை கைப்பற்றும் என்று 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஈரானுக்கு எங்களுக்கு தெரியும். அதை வந்து இப்போ நாங்கள் அறியலை, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் தரைப்படையை உள்ளே அனுப்பி பாருங்க, உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய தாக்குதல்கள் யுக்தி என்னங்கிறத நாங்கள் தெரியப்படுத்துவோம், அப்போ இந்த உலகம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக வலிமையான ஒரு எச்சரிக்கையை இந்த அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து இதை வந்து நாங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய தாக்குதல் மூலமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னாக்கா அப்துல்லா அல் நெசராஃபி அப்படின்ற ஒரு ராணுவ ஆய்வாளர் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையாகவும் அதை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது
காசாவில் இந்த பீஸ் மீட்டிங்லாம் தாண்டி அவங்க அங்கேயும் வந்து இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல்களை கொடுத்து இன்னைக்கு கூட 20 மக்கள் இறந்திருக்காங்க, அப்பாவி மக்கள். அங்கேயும் தாக்குதல் கொடுத்து ஹமாஸ் தீவிரவாதிகளை கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து லெபனான்லையும் தெற்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லாவை கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாக்குதல்களை வான்வழி தாக்குதல் அதிகப்படுத்தி செஞ்சுட்டு வராங்க. அங்கேயும் பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. ஏமன் ஹவுதிஸும் இப்போ வந்து சவுதிக்கு எதிரான நிலையில் இருக்காங்க. ஏமன் ஹவுதிஸை முடக்கிறதுக்கு பாகிஸ்தானை உள்ள அனுப்பி சவுதியை கேமாட பார்க்குறாங்க. அதை வந்து பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் இருக்குங்கிறதுனால அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஈரானுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈரான் சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஒப்பந்தம் இருக்குங்கிறதுனால ஈரானும் கொஞ்சம் சைலண்டாக இருந்தாங்க. இப்போ அந்த சனா ஏர்போர்ட்டில் தாக்குதல் செஞ்சதுக்கப்புறமும் மேலும் 2-3 தாக்குதல்கள் அவங்க ஏமன் பகுதியில் செஞ்சதுனால ஏமனையும் களத்துக்கு வர ஈரான் உத்தரவு போட்டிருக்காங்க, பாபுல் மந்தத்தை மூட சொல்லியும். அதுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, சவுதி மேலே ஒரு ட்ரையல் தாக்குதலையும் செஞ்சுருக்காங்க. யாம்பு ஏர்போர்ட்டையும் மற்றும் யான்பு மற்றும் கிங் சுல்தான் அந்த ராணுவ நிலையத்தையும் அதாவது சிறிய தாக்குதல்கள் ஒரு ட்ரோன் அனுப்பி ஒரு மிசைல் அனுப்பி லேசாக ஒரு வெடிப்பு மட்டும் பதிவாயிருக்கு. ட்ரையல் பார்த்துருக்காங்க, என்ன ரிப்ளை வருது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ட்ரையல் தான், இதுக்கப்புறம் சவுதிக்கும் கண்டிப்பாக அடி விடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வரக்கூடிய காணொலியில் மேலும் பல தகவல்கள் பார்ப்போம். அதே மாதிரி ஹிஸ்புல்லா நேற்று வந்து ஹிஸ்புல்லாக்கு அனுப்பின ஆயுதங்களை நேற்று சிரியாவினுடைய ஜூலானி படைப்பிரிவு வந்து தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது டேங்கரில் பிடிச்சோம் பார்த்தீங்களா? அது வந்து என்னென்னா அமெரிக்காவே வந்து ஒரு நாடகம் ஆடிக்கிறது. இதை வந்து நாங்கள் ஈராக்கிய எதிர்ப்புக்குள்ள நாங்கள் அனுப்பலன்னாங்க. அங்கேருந்து வரது எப்பயும் எங்களுக்கு வந்து தடைப்பட்டு விட்டுருச்சு, அங்கே வர்றது ஒரு வருஷமாக எங்களுக்கு நின்றுடுச்சுன்னு சொல்லி ஹிஸ்புல்லாவும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்களே சூழ்ச்சி செய்து இதை அவங்க செய்கிறாங்க, இந்த மாதிரி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த சிரியாவினுடைய ஜுலானி படையை வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக திருப்பி விட்டு அவங்க இந்த தாக்குதல்கள் உள்ள இறங்குறதுக்காக வேண்டி அமெரிக்கா நாடக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லா இதுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜுலானிக்கு எதிராகவும் அவருடைய தம்பியா இருக்கக்கூடிய சுஃபியான் அவர் வந்து ஜுலானி வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அமெரிக்கா பேச்சை கேட்டு இறங்கினார் அப்படின்னாக்கா நாங்கள் ஜுலானிக்கு எதிராக சிரியாவில் உள்ள ஒரு அந்த படையை அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த படைப்பிரிவே ஜுலானிக்கு எதிராக நின்று செயல்படுவோம், அடித்து ஜுலானியை ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு போர் கொடுத்து வைக்கிறாங்க. வரும் காலங்களில் இது சம்பந்தமாக மேலும் பல தகவல்களையும் உள்ளடக்கி விவரமாக பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.